நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகது. தகாத உறவுக்கு தடையாக இருந்த 6 வயது மகன் அங்கிள் சாக்லேட் வாங்கி தருவார் என அனுப்பி வைத்த தாய், நீதான் காரணம் என ஒருவரை ஒருவர் மாட்டிவிட நினைத்து மாட்டிக்கொண்ட ஜோடி. மனசாட்சியே இல்லாமல் 6 வயது பாலகனை கொன்ற மனித மிருகங்கள். கள்ள உறவுக்காக வெறிபிடித்த கொடூரர்கள் செய்த பயங்கரம். நகரத்தையே பதைபதைக்க வைத்த கொலை சம்பவத்திற்கான பின்னணி என்ன? சார், என்னோட மகனை காணலன்னு கதறி அழுதுகிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அந்த பெண் புகார் கொடுத்தாங்க. புகாரை வாங்கிக்கிட்ட போலீஸ்காரங்களும் சிறுவனுக்கு வயசு என்ன, பேரு என்ன, எத்தனை மணிக்கு காணாம போனா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு அந்த அம்மா கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மாவும் என் பையனுக்கு 6 வயசு தான் ஆகுதுன்னும் அர்பித் சர்மாங்கிறவன் தான் கடைசியா சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி காரோட அழைச்சிட்டு போனதா சொன்னாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்களும் யாருமா அந்த அர்பித், உங்களுக்கு தெரிஞ்சவரா, சொந்தக்காரரான்னு சரமாரியா கேள்விகள் கேட்டதுல சிறுவன் காணாமல் போனதற்கான திடுக்கிட வச்ச சம்பவத்தின் பின்னணி வெளியாச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் வசித்து வந்தவர் குர்பிரீத் கவுர். கருத்து வேறுபாடு காரணமா கணவரை பிரிந்து வாழ்ந்த இவங்களுக்கு 6 வயசுல ஒரு மகன் இருந்தார். குர்பிரீத் கவுர் தனது மகனோட மகிழ்ச்சியா இருந்துட்டு வந்த நிலையில தான் முசாஃபர் நகரை சேர்ந்த அர்பித் சர்மாங்கிறவர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலா மாறின நிலையில 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சுக்கிட்டதா கூறப்படுது. இப்படியே நாட்கள் போக போக இவங்களோட தகாத உறவு அப்பகுதி மக்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிய வந்திருக்கு. இதனால குர்பிரீத் கவுர் தன்னோட காதலனை சரிவர சந்திச்சு பேச முடியாம தவிச்சதா சொல்லப்படுது. இதை பத்தி தெரிஞ்ச உறவினர்களும் குர்பிரீத் கவுரை வசைப்பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் தாண்டி குர்பிரீத் தன்னோட தகாத உறவை தொடர்ந்து வந்ததால வெறுப்பான உறவினர்கள் அவங்கள இந்த தகாத உறவை கைவிட கூறி கண்டிச்சதா சொல்லப்படுது. மேலும் இது போல தகாத உறவால உன்னோட எதிர்காலம் மட்டுமில்ல, உன் மகனோட எதிர்காலமே பாடாய் போயிடுன்னு உன் மகனுக்காக இந்த உறவை விட்டுருன்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்காங்க. இதனால ஆத்திரமான குர்பிரீத் இதுக்கெல்லாம் காரணம் தன்னோட மகன் தான் கோபப்பட்டிருக்காங்க. தன் மகன் மட்டும் இல்லைன்னா நாம சந்தோஷமா வாழலான்னு அர்பித் கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. தன் காதலி அழுகிறத பொறுத்து கொள்ள முடியாத அர்பித் ஒரு தப்பான திட்டம் போட்டிருக்கான். சிறுவனை போட்டு தள்ளிட்டா தன்னோட காதலியோட பிரச்சனையும் தீரும், 2 பேரும் சேர்ந்து நிம்மதியா வாழலான்னு யோசிச்சிருக்கான். திட்டம் போட்டபடி குர்பீத்தை பார்க்க அர்பித் அவங்க வீட்டுக்கு போனதா கூறப்படுது. வந்த கொஞ்ச நேரத்துல சிறுவனை கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு அர்பித் சொன்ன நிலையில குர்பீத்தும் அங்கிள் சாக்லேட் வாங்கி தருவாரு போன்னு சிறுவனை அனுப்பி வச்சதா கூறப்படுது. பிறகு சிறுவனை காரில் கூட்டிட்டு போன அர்பித் மழலை சொல் மாறாத அந்த 6 வயது குழந்தையை ஈவு இரக்கமே இல்லாம கழுத்தை நெரிச்சு கொன்னு ஹஸ்னாப்பூர் வனப்பகுதியில தூக்கி வீசிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனதா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில தான் குர்பீத் தன்னோட மகனை காணலன்னு புகார் கொடுத்த நிலையில அர்பித்தை போலீஸ்காரங்க கைது பண்ணாங்க. காவல் நிலையத்துல வச்சு விசாரணை செஞ்ச போது அர்பித் குர்பீத்தை பார்த்து நீதானே உன் குழந்தைய கொல்ல சொன்னேன்னு சொல்ல, அதுக்கு அவங்க நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு, இதுல ஏன் என்ன மாட்டிவிட பாக்குறேன்னு போலீஸ்காரங்க முன்னாலேயே சண்டை போட்டதா சொல்லப்படுது. பிறகு இந்த 2 பேரோட வாட்ஸ்அப் சாட்டிங், பேசின ஆடியோ ரெக்கார்டிங் இதையெல்லாம் எடுத்து ஆய்வு செஞ்சதுல சிறுவனை பெத்த தாயை திட்டமிட்டு கள்ளக்காதலனோடு சேர்ந்து கொலை செஞ்சது அம்பலமாச்சு. பிறகு வனப்பகுதியில் கிடந்த சிறுவனோட சடலத்தை கைப்பற்றின போலீஸ்காரங்க பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு தாயையும் காதலனையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. வீட்டிற்குள் வீசிய கடும் துர்நாற்றம், கண்ணை மறைத்த தகாத உறவு, மருமகளை காதலியாக மாற்றிய மாமனார், சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா என திட்டி தீர்த்த பெண்,
இவள் இருந்தால் நிம்மதி கிடைக்காது என கணவன் செய்த வெறிச்செயல். டைல்ஸ் வெட்டும் கிரைண்டர் மெஷினை கொண்டு கொடூர கொலை. கூண்டோடு சிக்கிய மருமகள் மாமனார். நடந்தது என்ன? ஜார்க்கண்ட் மாநிலம் சிர்மாடி கிராமத்துல இருக்கிற குல்சி தேவி வீட்டை கடந்து போறவங்க முகம் சுழிச்சுட்டே போறதும் வர்றதுமா இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டை சுற்றி கடும் துர்நாற்றம் வீசி இருக்கு. இதனால எரிச்சலான அக்கம் பக்கத்துல இருந்தவங்க குல்சி தேவியோட கணவர்கிட்ட வீட்டை சுற்றி ஏன் இப்படி துர்நாற்றம் வீசுதுன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு அவரும் ஏதாவது எலி செத்து கிடந்திருக்கும் அதான்னு அசால்ட்டா பதில் சொன்னதா கூறப்படுது. ஆனா அவரோட பதில ஏத்துக்க முடியாத அண்டை வீட்டுக்காரங்க அவரோட மனைவி குல்சி தேவி எங்கன்னும் 2-3 நாட்களா அவங்களோட ஆளையே காணலன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க ஊருக்கு போயிருக்கிறதா சொல்லி இருக்கார். இதை கேட்டு சந்தேகமடைந்த பக்கத்து வீட்டுக்காரங்க குல்சி தேவி வீட்டில் வீசுற துர்நாற்றத்தை பற்றியும் அதுக்கு அவங்களோட கணவர் சொன்ன அலட்சியமான பதில் குறித்தும் போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க குல்சி தேவி வீட்டை சோதனையிட்டதுல ஒரு அறையில குல்சி தேவியோட சடலம் அழுகிய நிலையில கண்டெடுக்கப்பட்டது. பிறகு போலீஸ்காரங்க அந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு தங்கள் பாணியில விசாரணை செஞ்சதுல வெளியாச்சு அந்த பதைக்க வைத்த சம்பவத்தின் பின்னணி. ஜார்க்கண்ட் மாநிலம் கிரிடிக் மாவட்டத்தின் பிர்னி பகுதிக்கு உட்பட்ட சிர்மாடி கிராமத்துல வசிச்சுட்டு வந்தவங்க தௌலோசா குல்சி தேவி தம்பதி. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதாகவும் அவருக்கு திருமணமான நிலையில மகன் மருமகள்னு ஒன்னா சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்ததா கூறப்படுது. மகனுக்கு திருமணமாகி குடும்பம் மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த நிலையில தௌலோசா மருமகள் பிரீத்தி குமாரி கிட்ட நல்லா பழகுனதா கூறப்படுது. மகள் போல மருமகளையும் தௌலோசா பார்க்கறதா நினைச்சு அவரை மகனும் தாயாரும் பெருசா கண்டுக்கலன்னு சொல்லப்படுது. இப்படியே நாட்கள் போக போக மருமகளுக்கும் மாமனாருக்கும் இருந்த பழக்கம் தகாத உறவா மாறினதா சொல்லப்படுது. இந்த விஷயம் தௌலோசா மனைவி குல்சி தேவிக்கு தெரிஞ்சதாகவும் இதனால அவங்க 2 பேரையும் கண்டிச்சதாகவும் கூறப்படுது. ஆனா குல்சி தேவிக்கு பயப்படாத தௌலோசா அவங்க சொன்னதை எதையுமே காதுல வாங்கிக்காம தன்னோட தகாத உறவை தொடர்ந்து வந்ததா கூறப்படுது. ஆனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேனும், நிச்சயம் இது குறித்து மகன் கிட்டையும் ஊர் மக்கள் கிட்டையும் சொல்லுவேன்னு குல்சி தேவி கோபமா கத்துனதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமான தௌலோசா இதுக்கு மேல இவளை விட்டு வச்சா நம்மால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்சு மனைவியை கொல்ல திட்டமிட்டதா சொல்லப்படுது. ஒரு நாள் மகன் வெளியூருக்கு போனதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட தௌலோசா மனைவி குல்சி தேவி கிட்ட சண்டை போட்டதா சொல்லப்படுது. இதுல வாக்குவாதம் முற்றி கைகலப்பா மாறின நிலையில ஆத்திரத்தின் உச்சத்துக்கே போன தௌலோசா மருமகள் பிரீத்தி குமாரியோடு சேர்ந்து டைல்ஸ் வெட்டும் கிரைண்டிங் இயந்திரத்தை பயன்படுத்தி குல்சி தேவியை கொடூரமா கொன்னதா கூறப்படுது. பிறகு வெளியே தெரிஞ்சா மாட்டிக்குவோம்னு சடலத்தை ஒரு அறைக்குள்ள மறைச்சு வச்சிருந்ததும் போலீசாரோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. பிறகு சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச போலீசார் தௌலோசா மருமகள் பிரீத்தி குமாரி கிட்ட தீவிர விசாரணை செஞ்சிட்டு வர்றாங்க. கர்நாடகா டு மகாராஷ்டிரா காட்டில் கண்டெடுக்கப்பட்ட பெண் சடலம். வேறொரு பெண்ணை மணக்க முயன்ற கணவர். தட்டி கேட்ட மனைவிக்கு நேர்ந்த கொடூரம். இரும்பு கம்பியால் அடித்து கொன்ற 3 பேர். சிசிடிவி காட்சியால் சிக்கிய கொலைகார கும்பல். ஊரையே பதற வைத்த பயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? மகாராஷ்டிர மாநில எல்லையில இருக்கக்கூடிய வனப்பகுதியில ஒரு அடையாளம் தெரியாத சடலம் கிடக்கிறதா அந்த மாநில போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் சொல்லி இருக்காங்க. உடனே அந்த காட்டு பகுதிக்கு வந்த மகாராஷ்டிர போலீஸ்காரங்க அங்க கிடந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணை செஞ்சாங்க. அந்த காட்டுக்கு வெளிப்புறமா இருக்கக்கூடிய சாலையில இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சதுல அந்த காட்டு பகுதிக்கு வந்த கர்நாடக பதிவெண் கொண்ட கார்ல வந்த 3 பேரு கார்ல இருந்து ஒரு மூட்டையை எடுத்து வனப்பகுதியில வீசிட்டு போனது தெரிய வந்துச்சு. உடனே சிசிடிவி காட்சிகளோட அடிப்படையில கர்நாடக காவல்துறையை அணுகிய மகாராஷ்டிர போலீஸ் சடலத்தை பத்தி விசாரணை செஞ்சதுல இந்த கொடூரமான கொலையோட பின்னணி என்னங்கிறது தெரிய வந்துச்சு.
கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டம் ஹூகேரி தாலுகால இருக்கக்கூடிய ராஜனகட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 33 வயசான பசவராஜ். இவருக்கும் வந்தமுரி கிராமத்தைச் சேர்ந்த 25 வயசான கங்கவ்வா ஹஞ்சினமணி அப்படின்றவங்களுக்கும் கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னாலதான் திருமணம் நடந்திருக்கு. திருமணமான கொஞ்ச நாள் தம்பதிகள் நல்லா மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் பசவராஜுக்கு வேறொரு பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. இத பத்தி கங்கவாவுக்கு தெரிய வந்த நிலைமையில பசவராஜ் கிட்ட கேட்டு சண்டை போட்டதா சொல்லப்படுது. ஆனா உன்னோட உறவே வேண்டான்னு உன்னை விவாகரத்து செஞ்சுட்டு நான் அவளை தான் திருமணம் செஞ்சுக்க போறேன்னு பசவராஜ் திட்டவட்டமா சொல்லி அடிச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. இதனால மனசு உடைஞ்சு போன கங்கவ்வா நான் இருக்கிற வரைக்கும் இன்னொரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்க விடவே மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம நிச்சயம் போலீஸ் வரைக்கும் போவேன்னு சொல்லி மிரட்டுனதா சொல்லப்படுது. இதனால உஷாரான பசவராஜ் கங்கவ்வாவை இப்படியே விட்டா நம்மளால அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு யோசிச்ச நிலைமையில அவங்கள ஒரேடியா தீர்த்து கட்ட முடிவெடுத்ததா சொல்லப்படுது. அதுக்காக பசவராஜ் அவரோட அப்பா எல்லப்பா, மனைவியோட மாமா லகமப்பா ஆகிய 2 பேருக்கும் மது வாங்கி கொடுத்து கங்கவ்வாவை கொலை செய்ய திட்டம் போட்டதா சொல்லப்படுது. திட்டம் போட்டபடி அன்னைக்கு விடிஞ்சதும் பசவராஜுக்கும் கங்கவ்வாவுக்கும் வழக்கம் போல சண்டை வந்திருக்கு. இத சாதகமா பயன்படுத்திக்கிட்ட பசவராஜ் எல்லப்பா, லகமப்பா இவங்களோட சேர்ந்து கங்கவ்வாவை இரும்பு கம்பியால அடிச்சு கொண்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சடலத்தை மூட்டையா கட்டின 3 பேரும் ஒரு காரை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு கர்நாடகா மகாராஷ்டிரா எல்லையில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்கு போய் சடலத்தை தூக்கி வீசிட்டு தப்பிச்சு வந்தது போலீசாரோட விசாரணையில தெரிய வந்துச்சு. காரோட பதிவெண்ணை வச்சு துப்பு தொலக்குன போலீஸ்காரங்க மனைவிய சத்தமில்லாம கட்டிட்டு ஒண்ணுமே தெரியாதது மாதிரி இருந்த பசவராஜ், எல்லப்பா, லகமப்பா இந்த 3 பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவை.